بسم الله الرحمن الرحيم. இப்ப பலவிதமான கனவு காணும் போது நம்ம என்னென்று அதை எடுத்துக்கொள்வது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு வழிகாட்டுறாங்க. எப்படி வழிகாட்டுறாங்கன்னா, இதாரா அஹதுக்கும் மா யுஹிப்பு, ஒருவர் அவருக்கு விருப்பமான ஒரு கனவை காண்றார். அதாவது பிரேமையும் கிடையாது, 3 வகை இருக்குல்ல, 3ல இந்த 2 வகை இல்ல, இந்த ஒரு வகை நற்செய்தி சம்பந்தப்பட்ட ஒரு கனவு. அவர் விருப்பமான ஒரு கனவை கண்டாரையானால் ஃபலா யுஹத்திஸ் பிஹி, அதை அவர் சொல்லக்கூடாது. இல்லாம யுஹிப்பு, அவர் விரும்பக்கூடியவரை தவிர வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆள்கிட்ட ஒரு பொண்டாட்டி கனவு கண்டா புருஷன்ட்ட சொல்லலாம், புருஷன் கனவு கண்டா பொண்டாட்ட சொல்லலாம், பாப்பாட்ட சொல்லலாம், அம்மாட்ட சொல்லலாம். அப்ப அந்த மாதிரி நம்ம ஒரு கனவு, நல்ல கனவு, சந்தோஷமான ஒரு கனவு கண்டோன்னு வைங்க. ஏன் இதை சொல்றாங்கன்னு கேட்டா, அவன் வேற எவன்டே போய் சொன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு வியாக்கியானம் நினைத்தியா சொல்லி உங்க நிம்மதியை கெடுத்து அதுக்கு பரிகாரம் பண்ணுன்னு சொல்லி நாசமாக்கி விட்டுருவாங்க. எவன்ட்டையாவது போய் கனவு போய் போட்டேன்னு, கனவுக்கு விளக்கம் சொல்றேன்னு ஒரு கூட்டம் காணா இல்லையா? நம்ம சொந்தக்காரங்க அப்படி செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, நல்லபடியா இருக்கு. பொண்டாட்டி என்ன சொல்லுவா, இதுக்கு ஏங்க போட்டு ஆழ்த்திக்கிறியால, நல்லா தான் ஆக்கி வைப்பான் அப்படின்னு சொல்லுவா. புருஷன் என்ன செய்வான், அதே மாதிரி சொல்லுவான். தகப்பனார் என்ன செய்வாங்க, அதே மாதிரி சொல்லுவாங்க. அப்ப கனவுகளை பார்த்த பிறகு கண்டவங்கள்ட்ட போய் நீ சொல்லக்கூடாது. நல்ல கனவை, நல்ல கனவா இருந்தால் எப்படி பிரிக்கணும், வேண்டிய ஆள்கிட்ட மட்டும்தான் சொல்லணும். நல்ல கனவுன்னா உங்களுக்கே தெரியும், மன நிறைவான ஒரு சந்தோஷமான ஒரு கனவு உங்களுக்கு வருகிறது. அப்ப நீங்க என்ன செய்யணும், இதை பத்தி ஒரு ரொம்ப நெருக்கமான ரொம்ப விருப்பமான ஆள்கிட்ட தான் சொல்லணும். ஒய்தார ஆமா எக்கரகு, நமக்கு அந்த கனவை பார்த்தாலே பிடிக்கல, பயமா இருக்குது, இப்படி கனவு கண்டமே, அந்த மாதிரி ஒரு கனவு உங்களுக்கு வறுமையானால் ஃபல்யத்தஅவ்வது பில்லாஹி மின் ஷர்ரிஹா, உடனே அல்லாஹ்விடத்துல அந்த கனவு கண்டு எப்ப எந்திரிக்கணுமோ, எந்திரிச்சவன என்ன செய்யணும்னு கேட்டா, இறைவா இதன் கேடுகளில் இருந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்லிவிடும். வேற ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. நல்ல கனவு கண்டீங்கன்னா நெருக்கமான ஆள்கிட்ட சொல்றதா சொல்லிக்கிறங்க. கெட்ட கனவு, கெட்ட கனவுண்டா என்ன, நமக்கே வெறுப்பா இருக்கானா கெட்ட கனவுங்கிறது. கெட்ட கனவுக்கு அர்த்தம் என்ன, எவனோ உங்களை காட்சி கொள்ற மாதிரி, தூக்குதல் போடுற மாதிரி ஏதோ ஒரு கனவு மாதிரி கண்டியன்னு வைங்க. இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமா இருக்குமா, இது உங்களை தூக்கு மேடையில ஏத்துற மாதிரி ஒரு கனவு கண்டா உங்களுக்கு சந்தோஷமாவா இருக்கும்? இருக்காது, இது வெறுப்பா இருக்கும். இது மாதிரியான ஒரு கனவு உங்களுக்கு கண்டீர்களே ஆனால் அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, ஃபல்யத்தஅவ்வது பில்லாஹி மின் ஷர்ரிஹா, அதனுடைய தீங்கில் இருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். ஒண்ணு. ஒமின் ஷர்ரி ஷைத்தான், ஷைத்தானின் தீங்கில் இருந்தும் பாதுகாப்பு தேடணும். கனவு கண்டு முடிச்ச உடனே இறைவா இதன் தீங்கில் இருந்து என்னை காப்பாற்றுவாயாக, இறைவா ஷைத்தானின் தீங்கில் இருந்து என்னை, 2 விஷயம் சொல்லணும். இந்த மாதிரி கெட்ட கனவு கண்டீங்கன்னா, அல்ல இந்த கனவினால் வரக்கூடிய தீங்கில் இருந்து என்னை காப்பாற்று, ஷைத்தானால் வரக்கூடிய தீங்கை விட்டு காப்பாத்து என்று சொல்லி உல் யத்ஃபுல் ஸலாசன் 3 தடவை துப்பி விடுங்க. தூன்னு செய்யணும், துப்பி விட வேண்டும். இது இடது பக்கமாக துப்பணும். இன்னொரு இடத்துல இன்னொரு அறிவிப்புல வருது. இந்த 3ஐயும் செஞ்சுட்டு வலாயு ஹத்திஸ் பிஹா அஹதன், ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாது, பொண்டாட்டி உட்பட சொல்லக்கூடாது, புருஷன் உட்பட சொல்ல. கெட்ட கனவை, நல்ல கனவை, சந்தோஷமான கனவைத்தான் யார்கிட்ட சொல்லணும், எல்லாத்தையும் பரப்பிடாம நெருக்கமான ஆள்கிட்ட சொல்லணும். பயம் வர்ற கனவு வந்துச்சுன்னு வைங்க, தாயிட்டையும் சொல்லாதீங்க, தாய் பிள்ளைட்டையும் சொல்லாதீங்க, அந்த உங்களுக்குள்ள வச்சுக்கிறங்க. ரசூலுல்லாஹ் எப்படி காட்டி தர்றாங்க, நீங்க ஒரு கனவு காண்றீங்க, பயங்கரமா இருக்கு, உங்களுக்கு அதை தாங்க முடியல, நீங்க செத்து போற மாதிரியோ, புள்ள செத்து போற மாதிரியோ, இப்படி உங்க சொத்துக்கள்லாம் எரிஞ்சு நாசமா வர மாதிரியோ, தீப்பிடிச்சு எரியிற மாதிரியோ, நீங்க பிச்சைக்காரனா திருவோடு எடுத்துக்கிட்டு வீடா போய் பிச்சை எடுக்கிற மாதிரியோ ஒண்ணு காண்றீங்கன்னு வைங்க. இது கண்டிங்கன்னு சொன்னா என்ன செய்யணும், அரபில சொன்ன அவசியம் கிடையாது. இறைவா இதனுடைய தீங்கிலிருந்து என்னை காப்பாற்று, ஒரு வாசகம். இறைவா ஷைத்தானின் தீங்கிலிருந்து என்னை காப்பாற்று என்று சொல்லிவிட்டு தூணு 3 தடவை இடது பக்கமாக துப்பி விட வேண்டும். 4வது எவருக்கும் சொல்லக்கூடாது, நெருக்கமானவங்க நெருக்கம் இல்லாதவங்க கணக்கெல்லாம் இல்ல. கெட்ட கனவுன்னு சொல்லவே கூடாது. உங்களுக்கு பயம் வந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள போட்டு செஞ்சிடணும். இப்படி செஞ்சு விட்டால் லா தலுர்ஹு, அதனால் ஒரு கேடும் வரவே வராது. அதையும் பயப்படுற நீ சொல்ல போற, நீ அர்த்தாண்ட சொன்னீங்கன்னா வராத கேடு வர்ற மாதிரி ஆக்கி பயங்காட்டி உன்னை மண்டலாக்கி விட்டுருவாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இந்த 3 மட்டும் செஞ்சாயானால் லா தலுர்ஹு, அந்த கனவினால் எந்த விதமான கேடும் உனக்கு ஏற்படவே செய்யாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் 7044வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, புகாரியில 3292 இருக்கிறது. அர்ருய சாலிஹத்து மினல்லாஹ், நல்ல கனவு அல்லாஹ்விடம் இருந்து வருகிறது.
உல் ஹுல்மு மின ஷைத்தான், இந்த மனோ பிரமையினால் ஏற்படக்கூடியது ஷைத்தான் செய்கிற வேலையாக இருக்கும். இந்த ஷைத்தான் வந்து நீங்கள் பயப்படக்கூடிய ஒரு கனவை உங்களுக்கு காட்டினானேயானால் ஃபல் யபுசுக அன் யசாரிஹி, இடதுபுறமாக அவன் துப்ப வேண்டும். முதல்ல அந்த ஹதீஸ்ல இடதுபத்தினால, இந்த ஹதீஸ்ல 3292ல இடதுபுறமாக துப்பிவிட்டு ஒல்லியத் அவ்வது பில்லாஹி மின் ஷர்ரிஹா, இதன் கேடுகளில் இருந்து தீங்கில் இருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினால் ஃபைன்னஹா லா ததுர்ஹு, அவனுக்கு ஒரு கேடுமே வராது. எப்ப நீங்க பயப்பட போறீங்க? கனவுல வந்து ஏதாவது நல்ல செய்தி வந்துச்சுன்னா ரொம்ப நெருக்கமான ஆள்கிட்ட கலந்துக்கிறங்க. கெட்டது உங்களுக்கே அதை சொல்றதுக்கு விருப்பமா இல்ல, ரொம்ப அசிங்கமா இருக்கு, பயமா இருக்குது, அச்சமா இருக்குது, கவலையா இருக்குது, கோபமா இருக்குது, அந்த மாதிரியான ஒரு கனவை நீங்கள் கண்டீர்களேயானால் இந்த 3 விஷயத்தை மட்டும் செஞ்சா, இதன் தீங்கிலிருந்து காப்பாத்து, ஷைத்தான் தீங்கிலிருந்து காப்பாத்துட்டு 3 தடவை இடது பக்கம் துப்பி விட்டீர்களேயானால் ஃபைன்னஹா லா ததுர்ஹு, அதை வந்து என்ன செய்யாது, அவனுக்கு எந்த விதமான கேடும் செய்யாதுன்னு சொல்லி புகாரியில 3292, புகாரியிலேயே 5747ங்கிறாங்க. இதுவே ஒரு பாதுகாப்புக்கு போதுமான கவசம் தான். இன்னொரு கவசத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. அது வந்து அதிகமான ராத்திரில கனவு கண்டீங்க, பயந்து நடுங்குறீங்க, அப்படி இருந்தா இதெல்லாம் செஞ்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ஃபல்யகும் ஃபல்யுஸல்லி, அதுக்கு மேலே உனக்கு பயம் இருந்தால் எந்திரிச்சு ஒரு தொழுகையை தொழுது, ஒரு 2 ரக்காத் தொழுது போடுங்க. இந்த 3ஐயும் செஞ்சு விட்டு என்ன செய்யணும், ராத்திரில முடிக்கிறீங்க, தூக்கமே வரமாட்டேங்குதா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானின்னு சொல்லிட்டு இந்த கனவுடைய கேட்டில இருந்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு இடது பக்கம் துப்பி விட்டு ஃபல்யகும், அவர் எழுந்து ஃபல்யுஸல்லி, 2 ரக்காத்துன்னு வரல, தொழட்டும்னு வருது, குறைஞ்ச 2 ரக்காத். அப்ப தொழுது கொள்ளட்டும், தொழுதுட்டு வலா யுஹத்திஸ் பிஹன்னாஸ், மக்களுக்கு சொல்ல வேண்டாம். இது கூடுதல் பாதுகாப்பு. 2 ரக்காத் தொழுது என்ன செய்யணும், இறைவாய காப்பாத்துன்னு சொன்னீங்கன்னா அது எந்த கேடும் வராது. இது முஸ்லிம்ல 4200வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப கனவுல வந்து இப்படியான ஒரு வழிமுறையை ரசூலுல்லாஹ் காட்டி தர்றாங்க. இப்ப உதாரணமா சொல்வதாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கிராமவாசி வர்றாரு. அவங்க காலத்துல கிராமவாசி ஒருத்தர் வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, என் தலையை துண்டாக்கி கனவுல நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல என்னத்தை கண்டேன், ஏன் தலையை யாரும் அறுத்துட்டாங்க, துண்டாயிடுச்சு, துண்டாக்கி கொண்டு போறாங்களா, நானே விரட்டிக்கிட்டு போறேன், தலையில்லாம ஓடுறாரு, தலையில்லாத முண்டமாக நான் என்ன செய்யறேன், அந்த தலையை கொண்டு போறாங்கல்ல அவங்கள விரட்டிக்கிட்டு நான் போறேன், இப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த கனவை சொல்லிக்கிட்டே வர்றாரா. ரசூலுல்லாஹ் கேட்கவே இல்லை. என்ன செஞ்சாங்க, ஜஜரஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிறுத்து, என்ன கனவா இது, நிறுத்தத, வலா துஹ்பிர், சொல்லாதே, பித்தலஉபி ஷைத்தானி பிகஃபில் மனாம், ஷைத்தான் கனவுல ஒன்றை விளையாடினான்னா இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முழுசா கேட்கல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன முடிவு, அப்புறம் என்ன நம்ம இன்ட்ரெஸ்டா கேட்போம்ல, அதுக்கப்புறம் அதெல்லாம் கேட்கவே கூடாது. இப்படி ஒருத்த வந்து உளர்னான்னு வைங்க, இந்த கனவு பார்த்தனான்னு நிறுத்திடணும், கேட்கவே கூடாது. ரசூலுல்லாஹ் கேட்கல இல்ல, அவர் என்ன சொல்றாரு, என் தலையை வெட்டி கொண்டு போறாங்க, நான் விரட்டிக்கிட்டு போறேங்கிறாருல, உடனே கண்டிக்கிறாங்க, பேசக்கூடாது, இந்த மாதிரி யார்ட்டையும் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு, கனவில் இது மாதிரி நீ பார்த்தாயானால் யாரிடமும் சொல்லாதேங்கிறாங்க. சொல்லிட்டு இது இவருக்கு மட்டும் உள்ள சிறப்பு சட்டம்னு மக்கள் விளங்கிக்கிற கூடாதுல, உடனே என்ன செய்யறாங்கன்னா மெம்பர்ல ஏற கூப்பிடுங்கிறாங்க. மக்களுக்கு எது சொல்ல விரும்புறாங்க, மெம்பர்ல ஏறி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, லா யுஹத்திஸ் அஹதுக்கும் பி தலஉபி ஷைத்தானி பிஹி பி மனாமிஹி, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஷைத்தான் கனவுல இவருக்கு விளையாண்ட மாதிரி விளையாண்டால் ஒருத்தரும் சொல்லாதீங்க, நான் இவருக்கு மட்டும் சொல்லவில்லை, யார்ட்டையும் சொல்லாதீங்க, உங்களுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்கள். இது சஹீஹ் முஸ்லிம்ல 4211 4213 ஆகிய ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த கனவுகள்ல நீங்க வேற மாதிரி கனவு கண்ட யார்ட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறத, கேட்க கூடாதுன்னு வழங்குறது, சொல்லக்கூடாதுல என்ன வழங்குறது, நம்மள்ட்ட ஒருத்தர் சொல்ல வந்தாருன்னு சொன்னா பயங்கரமான ஒரு கனவு கண்டார்ல, டேய் சொல்லக்கூடாது, பயங்கரமான கனவு ஆரம்பிச்சு மாதிரி என்கிட்ட சொல்ற, நீ என்கிட்ட சொல்லக்கூடாது, நல்ல ஒரு கனவு கண்டேன்னு வந்தா என்கிட்ட சொல்றோம், ஆப்பாட்ட போய் சொல்லு, அப்படிதான் சொல்றாங்க. நல்ல கனவு கண்டா கூட அவர் நம்ம பையனா இருந்தா கேட்டுக்கலாம், நம்ம வாப்பாவா இருந்தா கேட்டுக்கலாம், நம்ம பொண்டாட்டியா இருந்தா கேட்டுக்கலாம், புருஷனா இருந்தா கேட்டுக்கலாம். யாரோ ஒரு ஆள் வந்து என்கிட்ட வந்து நான் ஒரு நல்ல ஒரு கனவு கண்டேன் வழக்கம் தாங்கன்னா அதான் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடாதுட்டாங்கல்ல. நல்ல கனவு கண்டா நெருக்கமான ஆள்கிட்ட போய் சொல்லு, நீ என்ன நெருக்கமா எனக்கு, கெட்ட கனவு கண்டா ஒத்தண்டையும் சொல்லாத. அப்ப அப்படி இருக்கும் பொழுது நம்மளே இந்த கனவை என்ன செய்யக்கூடாது, ரிசீவ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கனவுகளை சொல்ல வந்தார்கள், அதனால செய்யக்கூடாது, நம்ம நீங்க தான் விருப்பமான கேட்டுக்கிறங்க. அவர் என்ன செய்யலாம், வாப்பா தான் ஒருத்தருக்கு விருப்பம்னு சொல்ல முடியாதுல்ல,
வேற ஒரு நண்பர் கூட விருப்பமா இருக்கலாம்ல. ஒருத்தர் நல்ல கனவு உங்கள்ட்ட சொல்லணுங்கிறாரு, இதே என் பையன் சொல்ற, இல்லங்க நீங்க தான் எனக்கு உலகத்தில் விருப்பமான ஆளு, அதுக்காக உங்கள்ட்ட சொல்றேன்னு கேட்டுக்கலாம், கேட்டு ரிசீவ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. கெட்ட கனவு தான் ரிசீவ் பண்ணவே கூடாது, அவர் சொல்லவும் கூடாது. நம்ம கேட்க ரசூலுல்லாஹ் தடுத்த மாதிரி என்ன செய்யணும், முழுசா காது கொடுத்து வாங்காம இதை நம்மிடத்தில் சொல்லாதுன்னு தடுத்து விட வேண்டும். அதே நேரத்தில் நல்ல கனவுக்கு இன்னொன்னையும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நல்ல கனவு கண்டுட்ட, அது உனக்கே நல்ல சந்தோஷமா இருக்கிறது, ஒரே ஒரு நாட்டுக்கு பிரதமரா ஒரு மாதிரி ஒரு கனவு உனக்கு வந்துச்சுன்னு வை, சந்தோஷமா இருக்குமா இல்லையா? ஏதோ அல்லாஹ் நல்லது செய்ய நாடுறான்னு சொன்னா அல்லாஹ் புகழ்ந்து ஒன்னு சேர்த்து சொல்றாங்க. இன்னொரு அறிவிப்புல என்ன செய்யறாங்க, புகாரில் 6985 சொல்லும் போது அல்ஹம்துலில்லாஹ்னோட சொல்லிக்க, சொந்தக்காரங்கள்ட்ட வேணுங்கிறாள்ட்டையும் சொல்லிட்டு நீ என்ன செய்ய, அல்லாஹ் புகழ்ந்துக்க. இதுதான் அந்த கனவுகளை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த வழிமுறை. இந்த கனவுகளுக்கு அல்லாஹ்